இப்பொழுது நம்ம என்எம்எம்எஸ் தேர்வுக்கு மாதிரி வினாக்கள் ஒரு 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். எந்த வகுப்பில் இருந்து அப்படின்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை செல்சியஸாக மாற்ற பயன்படும் சூத்திரம் என்ன? C = 5/9 × F-32. நெக்ஸ்ட் கொஸ்டின், SI அலகு முறையில் வெப்பநிலையின் அலகு என்ன? SI அலகு முறையில் வெப்பநிலையின் அலகு என்ன? கெல்வின். அடுத்தது, மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். பொருட்களில் உள்ள பருப்பொருளின் அளவு எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மோல் அப்படிங்கிற அலகால் அளக்கிறோம். ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரமாகும். இதன் மதிப்பு என்ன? 1.496 × 10^11 மீட்டர். ஒளி ஆண்டு என்பது எதை அளவிட பயன்படுகிறது? வானியல் தூரங்களை அளவிட பயன்படுகிறது. ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட திடப்பொருள்களின் பருமனை காண பயன்படும் முறை எது அப்படின்னு பார்த்தோம்னா நீர் இடப்பெயர்ச்சி முறை. நெக்ஸ்ட்டு, அடர்த்தியின் SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா kg/m³. தூய்மையான நீரின் அடர்த்தி CGS முறையில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 g/cm³. ஒரு லிட்டர் என்பது எத்தனை கன சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 cm³. கூடுதல் பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிற இதிலேயே, மனித உடலின் சாதாரண வெப்பநிலை ஃபாரன்ஹீட் அளவில் எவ்வளவு? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். மனித உடலின் சாதாரண வெப்பநிலை செல்சியஸ் அலகில் எவ்வளவு? விடை 37 டிகிரி செல்சியஸ். ஒரு பார்செக் என்பது எத்தனை ஒளியாண்டுகளுக்கு சமம்? 3.26 ஒளியாண்டுகளுக்கு சமம். ஒளி ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒளியாண்டுன்னு அழைக்கிறோம், லைட் இயர்ஸ்னு சொல்லுவோம். விசையின் SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன். வேகம் என்பதன் SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர்/வினாடி. ஒரு பொருளின் திசைவேகம் அதன் காலத்தை பொறுத்து மாறுபடும் வீதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடுக்கம். பரப்பளவின் SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர்² அப்படின்னு சொல்லுவோம். பருமனின் SI அலகு என்ன அப்படின்னு சொன்னோம்னா மீட்டர்³ அப்படின்னு சொல்லுவோம். இரும்பின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். தேங்க்யூ.